வணக்கம். கோல்டு இம்போர்ட் டியூட்டி 6%லிருந்து 15% கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்ல இருந்து தங்கம் ஒரு பேசுபொருளா இந்தியால மாறியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்பீச்ல ஆரம்பிச்ச இந்த விஷயம் இப்போ ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் குளோபல் மார்க்கெட்ட பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணல. பட் நம்ம மார்க்கெட்ல பெரிய வீக்னஸ் இருந்தது. எஃப்ஐஎஸோட சைட்ல செல்லிங் பிரஷர் ரொம்ப அதிகமாச்சு. ருப்பி வரலாறு காணாத லோக்கு நியர்ல டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன நடக்குது உண்மையில? தங்கம் வாங்கலாமா? வாங்க வேண்டாமா? ஜுவல்லரி ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம்? இது மாரி நெறைய கொஷின்ஸ் இருக்கு. இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஆன்லைன் வெபினார் ட்ரெய்னிங் செஷன்ஸ் இருக்கு. தமிழ்ல ஆப்ஷன் ட்ரேடிங் எக்ஸ்பைரி டேட்ல எப்படி ட்ரேட் பண்ணலான்றதுக்கான ஒரு லேர்னிங் செஷன். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை மார்னிங் 10:00 தாம்பரம்ல ட்ரெய்னிங் செஷன்ஸ் இருக்கு. இது ஒரு டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு தங்கம் வாங்கலாமா? வேண்டாமா? அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனையா இருந்தது. இதில நான் ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்க ஏற்கனவே என்னோட வீடியோல ஷேர் பண்ண விஷயத்த நான் கோட் பண்றேன். 2025ல தங்கம் ஒரு பெஸ்ட் இயர். ஏன்னா, மோர் தென் 100%க்கு மேல ரிட்டர்ன் குடுத்தது. ஜனவரி 29ஆம் தேதி ரெக்கார்ட் ஹை. முக்கியமா இந்தியால பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் கோல்டு 1,80,000 10 கிராம் கிராஸ் ஆச்சு. அதேபோல அமெரிக்கால $5,598 ஜனவரி 29ல வந்தது. ஆனா ஸ்டில் மார்ச் வரைக்குமே தங்கம் வந்து ஹைக்கு நியர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்ல ஃபால் ஆக ஆரம்பிச்சது. நார்மலா தங்கம் இன்க்ரீஸ் ஆனது 2025ல ட்ரம்போட பதவியேத்தது 2025 பிகினிங் ஜான்வரியில ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிட்டார். அதிலிருந்தே வந்து ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆச்சு. டாரிஃப் பிரச்சனை, இன்ஃப்ளேஷன், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். இப்போ 2026ல அமெரிக்கா, ஈரானோட பிரச்சனை. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், தங்கம் ஆல்ரெடி மோர் தென் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால, அமெரிக்கா, ஈரானோட பிரச்சனை பெரிய அளவுக்கு தங்கத்தில இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஏன்னா, மோர் தென் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ராலி இருந்ததுனால, எல்லாரும் ப்ராஃபிட்ட புக் பண்ணவே ட்ரை பண்ணாங்க. ஸோ இதில என்ன பிரச்சனை அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்தியாவுக்குன்னு வரும்பொழுது, இதுவரைக்கும் மோடி பீப்பிள பார்த்து இத செய்யாதீங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் கோட் பண்ணல. பட் முதல் முறையா தங்கம் அடுத்த 1 வருஷத்துக்கு வாங்காதீங்க. ஃபியூயல வந்து அனாவசியமா செலவு பண்ணாதீங்க. இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ் வந்து அதாவது சஜஷனா குடுத்திருந்தாங்க. இது பப்ளிக் லெவல்ல அத கேட்குறாங்க, கேட்கல அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும், இது சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஏற்கனவே ஃபியூயலோட டிமாண்ட் அதிகமா இருக்கு. சப்ளை குறைஞ்சிருக்கு. பிரைஸ் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. கேஸ் சப்ளை பெரிய ஷார்ட்டேஜ்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, இப்படி ஒரு விஷயம் வரும்போது, ஒரு அசாதாரண சிச்சுவேஷன கிரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் தொடர்ந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு ஒரு காரணமா பார்க்கலாம். இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி குறைச்சதுக்கு என்ன காரணம்? சாரி இன்கிரீஸ் பண்ணதுக்கு. ஏற்கனவே 6% இருந்தது. இப்போ பேசிக் இம்போர்ட் டியூட்டி 10%ம், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மென்ட் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5%ம் மொத்தம் 15%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே இது வந்து 6% இருந்தது. இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி இன்கிரீஸ் பண்றதுனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னா, நார்மலா ருப்பி ரெக்கார்ட் லோல இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்ட வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இம்போர்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸ்போர்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. இம்போர்ட் அதிகமாகி எக்ஸ்போர்ட் அதாவது வரவ விட செலவு அதிகமாகுது அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு சிக்கல்ல எடுத்துட்டு போய் நிறுத்தும் அப்படின்றது தான் ருப்பியோட ஃபாலும், எஃப்ஐஎஸ் வந்து ஃபண்ட வெளியில எடுக்கிறதுக்குமான ரீசன். ஸோ இதில ருப்பியோட ஃபால தடுக்கணும். இம்போர்ட்ட குறைக்கணும். எக்ஸ்போர்ட்ட இன்கிரீஸ் பண்ணணும். இதுதான் கவர்மெண்ட்க்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் பிரைம் மினிஸ்டர் மோடி லாஸ்ட் வீக்கெண்ட் குடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட். பட் அதோட முடிக்கல. இப்போ இந்த வாரம் அடுத்த 2வது நாள் கிட்டத்தட்ட மே 12, 13ல அவர் குடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் அனவுன்ஸ்மென்ட்ல இம்போர்ட் டியூட்டி இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இம்போர்ட் டியூட்டி இன்கிரீஸ் பண்றது அதாவது வெளிநாட்டில இருந்து தங்கம் இறக்குமதி ஆகுறத கண்ட்ரோல் பண்ணும். இது நேரடியா என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்னா, தங்கத்தோட டிமாண்ட குறைக்கும். தங்கத்தோட டிமாண்ட் குறைஞ்சதுன்னா, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆகுறதும் குறையும். ஏன் இறக்குமதி ஆகுறத குறைக்கணும்? ஏன் இம்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ணணும்? இப்போ
நார்மலாக வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுல மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஃபியூலும் கோல்டும் தான் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கோல்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாகும். ஸோ சப்ளை குறைய ஆரம்பிக்கும். அது மூலிமா டிமாண்ட் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் டிமாண்ட் குறையும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இம்போர்ட் டியூட்டி அதிகமாக்குனா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா நியர்லி ஒரு 10 to 15% ஏற்கனவே தங்கம் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதிலிருந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது அமெரிக்க மார்க்கெட்டில் இருக்கிற தங்கத்துக்கும் இந்தியன் எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற தங்கத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் காஸ்ட்லி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கவனிக்கலாம். ஏற்கனவே ₹1,00,000 கோல்டு நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ₹6,000 டேக்ஸ் கொடுக்கணும். இப்போ அது ₹15,000 ஆகுது. ஸோ அப்போ இந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமருக்கு தான் அஃபோர்ட் பண்ணுற சிச்சுவேஷன் வரும் எண்டில் வந்து பார்க்கும்போது. ஸோ அப்போது இப்போது கோல்டு இம்போர்ட் குறையும், ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி ஆகும், கோல்டோட ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி ஆகும். ஸோ நார்மலாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங், சேவிங்ஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் ஆர்னமெண்ட்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணோம். லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் ஒரு ப்ராடக்ட்னால் அது கோல்டு சொல்லலாம். ஸோ இப்போது இதில் வந்து வெட்டிங்க்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஃபிசிக்கல் கோல்டை பொறுத்த வரைக்கும். பட் இதை தவிர்த்து வேறு எந்த விதமாக நீங்கள் நகையாக வாங்க போகிறீங்க அப்படின்னா பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது, முதல் விஷயம். ரெண்டாவது, இதை விட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறத விட டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்குறது ஒரு பெட்டரான விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல் பெனிஃபிட் என்னென்னா இந்த செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் எதுவுமே வராது. ரெண்டாவது, பர்ச்சேஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, செல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதாவது நீங்கள் கோல்டு இடிஎஃப் ஸ்டாக் மார்க்கெட் மூலயமா வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம், சவரன் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் வேலட் கோல்ட்ஸ் மூலயமாவும் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி மூலயமாவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அப்போது என்னென்னா இது மூலயமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது சார்ஜஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக நம்ம பே பண்ண தேவையில்லை, ஃபிசிக்கல் கோல்டுக்கு பே பண்ணுற அளவுக்கு. ஸோ இப்போது கோல்டு இந்த இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ரைஸை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பாக இல்லை. இந்தியாவோட இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் மட்டும்தான். இதனால் தங்கத்தோட ப்ரைஸு பாதிப்பை ஏற்படுத்தாது, ப்ரைஸ் இன்னும் அதிகமாக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான். குளோபல் மார்க்கெட்டோட ப்ரைஸ் பெரிய இம்பேக்ட் இதில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். க்ரூட் ஆயில் $100 மேலே இருக்கிற வரைக்கும் கோல்டு, சில்வர் அமெரிக்காலேயும் குளோபல் மார்க்கெட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மேஜர் ஃபேக்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தங்கம் வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம்? நீங்கள் ஏற்கனவே கோல்டு வாங்கியிருக்கீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்க்கு லாங் டேர்முக்கு நம்ம ரீட்டைன் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்முக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்ஐபி மாதிரியோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோல்டு ஆட் பண்ணுறதோ செய்யலாம். பட் ஆனால் அது அட்லீஸ்ட் மீடியம் டு லாங் டேர்ம் பேசிஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 2 ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஆன்லைன் ட்ரைனிங், அதே போல் சனிக்கிழமை காலையில் டைரக்ட் ட்ரைனிங். இந்த 2 ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.